வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இதுவரையும் தரம் 13 பொறுமைப்படுத்தலுக்கான ஆயத்தத்தை வெளிக்காட்டுவர் என்னும் முதலாவது தேர்ச்சியில் 3 தேர்ச்சி மட்டங்களை பார்த்துள்ளோம். இப்போது 4வது தேர்ச்சி மட்டமான சிறிய என்ஜின் மற்றும் உளவு இயந்திரங்களின் தொழிற்பாட்டை விசாரணை செய்வர் என்னும் தேர்ச்சி மட்டத்தை தற்போது ஆராய உள்ளோம். இப்போது நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டத்தில் ஆராயப்பட வேண்டிய விடயங்களாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது ஒன்று உளவு இயந்திரத்தின் அடிப்படையான என்ஜின் பகுதிகளும் அவற்றின் தொழில்களையும் நாங்கள் பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உளவு இயந்திரத்தின் தொகுதிகள் சிஸ்டங்கள் பற்றி பார்க்கணும். அடுத்தது 2 சக்கர உளவு இயந்திரங்கள் 4 சக்கர உளவு இயந்திரங்களோட உபகரணங்கள் இணைக்கின்ற முறையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதில் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது ஒரு என்ஜின். உளவு இயந்திரத்தின் அடிப்படையான பகுதி என்ஜின். அந்த என்ஜின் என்றால் என்ன? இப்போ நாங்கள் ஒரு வலு ஒன்றை பிறப்பிக்கின்றது, அதாவது வாகனம் ஒன்றை இயக்குவதற்கான வலு ஒன்றை பிறப்பிக்கின்ற அலகு அல்லது மூலத்தை தான் நாங்கள் என்ஜின் என்று சொல்லுவோம். அப்போ பாருங்கள், மோட்டார் வாகனம் ஒன்றை இயக்குவதற்கு தேவையான வலுவை அல்லது பொறி வலுவை பிறப்பிக்கும் மூலம் என்ஜின் என்று சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன நடக்குது என்றால், நாங்கள் அங்கே ஃபியூவல் என்று சொல்லப்படும் எரிபொருள் ரசாயன சக்தியை கொண்டது. எரிபொருள் ரசாயன சக்தியை கொண்டது. அந்த ரசாயன சக்தியை நாங்கள் என்ன செய்கிறோம்? வெப்ப சக்தியாக மாற்றி அதன் மூலமாக அங்கே அமுக்கங்கள், அதாவது வலுவை உற்பத்தியாக்கி அந்த மோட்டார் வாகனத்தை நாங்கள் இயங்க செய்கின்றோம். அந்த செயற்பாடு தான் இங்கே இடம்பெறுகின்றது. அப்போ அது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஜின்டா அந்த என்ஜினில் ஒரு பகுதிகள் இருக்கும். என்ஜினில் என்னென்ன பகுதிகள் காணப்படுதுன்னு பார்க்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் முசலம் என்று சொல்லுவோம். ஆடுதண்டு அல்லது முசலம் என்று சொல்லுவோம். பிஸ்டன் ஆடுதண்டு அல்லது முசலம் என்று சொல்லுவோம். இது நீங்கள் பார்த்தீங்களென்றால், அங்கே எங்களோட உருளைக்குள்ள எரிபொருளும் வலியும் தகனமடைகிறதுக்கு ஒரு துணையாக புரியுது. அதாவது அமுக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக அங்கே எரிபொருளை எரிய செய்து அல்லது தகனமடைய செய்கிறதுக்கு இது துணையாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்ஜின் தலையன்னு சொல்லுவோம். அதாவது என்ஜின் கெட் என்ஜின் கெட் அல்லது தலையன்னு சொல்லுவோம். இது என்ன, அந்த மேல் அதாவது உருளையால் அமுக்கப்படுத்திக்க அங்கே அந்த வலியை அமுக்குறதுக்கு, அதாவது சிறைப்படுத்தி வச்சிருப்பதற்கான ஒரு அழகாக தொழிற்படுது. எங்களோட என்ஜின் மேல் கெட்டுன்னு சொல்லுவோம். எனக்கு கீழே உருளை, அந்த உருளைக்கு மேலே கெட்டுன்னு சொல்லப்படுகின்ற பகுதி அந்த எங்களோட முசலம் அல்லது ஆடுதண்டு சொல்லப்படுகின்ற அது வலியை நெருக்குவதற்காக சிறைப்படுத்தி வைத்திருப்பதற்காக உதவுவது எங்களோட தலை என்று சொல்லுவோம். அடுத்த வேல்வ் பார்த்தீங்கன்னா, எங்களோட 2 வேல்வ் இருக்கும். அது நீங்கள் 2 வேல்வ் இருக்கும். இன்டேக் வேல்வ், அவுட்லெட் வேல்வ்னு சொல்லுவோம். அதாவது உள்ளெடுத்தல் வேல்வு, வெளியேற்றும் வேல்வுன்னு சொல்லுவோம். உள்ளெடுத்தல் வேல்வு, வெளியேற்றும் வேல்வு. உள்ளெடுத்தல் வேல்வு எரிபொருள் வளிக்கலவையை உள்ளெடுக்கிறதுக்கும், வெளியேற்றும் வேல்வு பார்த்தீங்கன்றால் எரிந்த தகனத்தின் பிற்பாடு புகையை அல்லது எங்களோட புகைகளை வெளியேற்றுவதற்காக நாங்கள் அங்கே காணப்படுவது வேல்வுகள் என்று சொல்லுவோம். அப்போ உருளையில் 2 வேல்வு காணப்படும். இது எரிபொருளை உள்ளெடுப்பதற்கும், ரெண்டாவது அதாவது எரிந்த புகைகளை வெளியேற்றுவதற்குமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இணைப்புக்கோள். அதாவது எங்களோட முசலம் என்று சொல்லப்படுகின்ற ஆடுதண்டையும், மற்றது எங்களோட சுழற்சி தண்டு, அதாவது கிராங்க் சாப்டர்னு சொல்கிற சுழற்சி தண்டையும் இணைத்து காணப்படுகின்ற பகுதியைத்தான் நாங்கள் இணைப்பு கோல் என்று சொல்லுவோம். அதாவது கனெக்டிங் ரோட்னு சொல்லுவோம். இது அந்த முசலத்தால் வருகின்ற சக்தியை அல்ல வலுவை எங்களுடைய சுழற்சி தண்டுக்கு கொடுக்க போகுது. அப்போ அடுத்தது நாங்கள் இந்த பகுதி அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சுழற்சி தண்டு என்ன செய்ய போகுது என்றால், எங்களோட பிஸ்டன் அதாவது முசலம் மேல் கீழ் அசைவை காட்டுகின்ற அசைவை அது சுழற்சி இயக்கமாக மாற்றுவது. எங்களோட சுழற்சி தண்டின் வேலையில் கிராங்க் சாப்டின் வேலை என்னென்று பார்த்தீங்கன்றால், மேல் கீழாக இயங்குகின்ற எங்களோட முசலத்தின் இயக்கத்தை அல்ல முன்பின்னாக இயங்குகின்ற முசலத்தின் இயக்கத்தை சுழற்சி இயக்கமாக மாற்றுவதுதான் இந்த எங்களோட சுழற்சி தண்டின் வேலையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ஜின் பிளாக்னு சொல்லுவோம். அதை என்ஜின் ரடைன்னு சொல்லுவோம். என்ஜின் அறை அல்லது என்ஜின் பிளாக்னு சொல்லுவோம். இந்த என்ஜின் பிளாக்னு சொல்லப்படுகின்ற பகுதி என்னென்று பார்த்தீங்கன்றால், எங்களோட இந்த உருளைகள் மற்றும் சுழற்சி தண்டுகள், அதில் உள்ள போதிகைகள் எல்லாத்தையும் இணைத்து வைத்திருக்கின்ற, தாங்கி வைத்திருக்கின்ற பகுதியைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ஜின் பிளாக்னு சொல்லுவோம். அதை என்ஜின் ரடை என்று சொல்லுவோம். அடுத்ததாக நீங்கள் பாருங்க, எரிபொருள் புகுத்தி பம்பி. அதாவது இந்த எரிபொருள் புகுத்தி பம்பி என்று சொல்லப்படுகின்ற இன்ஜெக்டர் பம்ப், இன்ஜெக்டர் பம்ப் பார்த்தீங்கன்றால், நாங்கள் நெருக்கல் அல்லது நெருக்கல் வகையான
அதாவது எரிபொருள் தொகுதிக்கு நெருக்கல் எரிபொருள் தொகுதியில் இது தேவை என்னென்றா இப்போ எரிபற்று நிலை குறைந்த டீசல் போன்றவை எரிபற்று நிலை குறைந்தவை. அப்போ அதிൻ്റെ எரிபற்று நிலையை அதிகரிப்பு செய்வதற்காக என்ன செய்வோம், நாங்கள் அதிൻ്റെ துணிக்கைகளாக மிகச்சிறிய துணிக்கைகளாக அனுப்ப வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அந்த மிகச்சிறிய துணிக்கைகளாக அனுப்புறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறது, இன்ஜெக்டர் பம்மை பாவிக்கிறோம். இது எங்களுக்கு தீப்பொறி சொருகிகள் என்றால் தீப்பொறி சொருகிகள்னா அந்த இடத்துல இன்ஜெக்டர் நொசல் சில பம்ப் இருக்கிற இடத்துல என்ன செய்யும், எங்களுக்கு தீப்பொறி சொருகி இருக்கும். தீப்பொறி சொருகி இருந்து அது என்ன செய்யும், எரிபற்றலுக்கான தீப்பொறியை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்சாப்டர்னு சொல்லுவோம், இயக்க வழித்தண்டு. இயக்க வழித்தண்டுன்னு சொல்லப்படுவது எங்கள்ட என்ன செய்ய போகுது, இப்போ வேல்வுகளை திறந்து மூடுவதற்கான, அதாவது எங்களோட கிராங்க் சுழற்சி தண்டுலேருந்து தான் என்ன செய்யணும், அதுக்குரிய சக்தியை கொடுக்கணும். அதிலிருந்து அந்த சக்தியை கேம்சாப்டர் எங்களோட இயக்க வழங்கி தண்டு பெற்று என்ன செய்யும், வேல்வுகளை திறந்து மூடுவதற்காக அது பங்களிப்பு செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராங்க் சாப்டர், அதாவது எங்களோட சுழற்சி தண்டின் ஒரு முனையில் என்ன செய்யும், கேம்சாப்டுக்குரிய வீலுகளும் அடுத்த முனையில் பார்த்தீங்கன்னா பரப்பு சில்லு என்று சொல்லப்படுகின்ற பகுதி காணப்படும். அந்த பரப்பு சில்லு என்ன செய்யும் என்றால் இன்ஜினில் உருவாக்கப்படுகின்ற சக்தியை சேமித்து வச்சிருக்கும், அதாவது களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், அந்த பகுதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த தீப்பொறிச்செருகி மேலே இருக்குது தீப்பொறிச்செருகி. அடுத்தது பாருங்க ஆடுதண்டு. ஆடுதண்டு அதை நான் முசலம் என்று சொல்லுவோம், பிஸ்டன். சரி, அந்த ஆடுதண்டுக்கும் எங்கட இப்போ சுழற்சி தண்டை இணைக்கிறத பாருங்க கோல், அதாவது தொடுக்கும் கோல் அல்ல கனெக்டிங் ரோட் இணைப்பு கோல் தொடுக்கும் கோல் என்றெல்லாம் நாங்கள் அதை சொல்லலாம். சரி, அடுத்தது பாருங்க, அந்த சுழற்சி தண்டில் ஒரு முனையில் பரப்பு சில்லும் அடுத்த பகுதியில் நேரப்படுத்தி என்று சொல்லுவோம். அது நாங்கள் வீல் எங்களோட பச்சில்லுகள் அதை ஏன் நேரப்படுத்தி என்று சொல்கிறோம் என்றால், அந்த எங்களோட வேல்வுகளை திறந்து இதுகின்ற சுழற்சியும் வேல்வின்ற திறந்து மூடுதலும் சரியாக அமையணும்ன்றதுக்காக அதை நாங்கள் நேரப்படுத்தி கியர்ஸ் என்று சொல்லுவோம். அதை பாருங்க, அது மட்டும் சுழற்சி தண்டு. அடுத்தது எங்களோட கேம்சாப்டர்னு சொல்லுவோம், இயக்க வழித்தண்டு. இயக்க வழித்தண்டில் நாங்கள் ஒரு எலிப் ஷேப்பில் இருக்கிறத நாங்கள் சொல்கிறது டெப்பெட்ன்னு சொல்லுவோம். எலிப் ஷேப்பில் இருக்கிறத நாங்கள் டெப்பெட்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நீள்வட்ட கோழி முட்டை வடிவில் அதில் ஒரு பகுதி ஒன்று இருக்கும், அதை நாங்கள் டெப்பெட்ன்னு சொல்லுவோம். மற்றது என்ன எங்களோட வேல்வுக்கும் இந்த டெப்பெட்டுக்கும் இடையில் ஒரு ஸ்ப்ரிங் போட்டிருப்போம், அதாவது வில் போட்டிருப்போம், அதை நாங்கள் வேல்வு வில்லுன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்றால் ஆடுதண்டு ஊசி என்று சொல்லப்படும். ஆடுதண்டு ஊசி, அதாவது பிஸ்டனையும் நாங்கள் ஆடுதண்டையும் கனெக்டிங் ரோட்டையும் இணைக்கிறதுக்கு பகுதி நடுவில் காணப்படுவதை ஆடுதண்டு ஊசி என்று சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் அதில் உள்ள ஒரு என்ஜினில் உள்ள பகுதிகளாக காணப்படும். அப்போ என்ஜினில் நாங்கள் பிரதானமாக 2 வகையான என்ஜின் பாவிக்கிறோம். ஒன்று ஈரடிப்பு இன்ஜின் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், மற்றது பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். அதாவது ஈரடிப்பு இன்ஜின் 4 அடிப்பு இன்ஜின் என்று சொல்லுவோம், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். நீங்கள் வாகனங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய மாடல் ஆட்டோக்கள்னு சொல்லப்படுகின்ற பழைய மாடலுங்கிற ஜெமகா மோட்டோர்கள்லாம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஓடுகின்ற வாகனங்கள் எல்லாம் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். அப்போ அதை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஈரடிப்பு என்ஜின் என்றால் என்ன, ஈரடிப்பு என்ஜின் என்றால் என்னென்று பார்த்தீங்களென்றால் என்ஜின் சுழற்சி தண்டு ஒவ்வொரு காலம் ஒரு 360 பாகையை சுழற்சி செய்து முடிக்கிற சந்தர்ப்பங்களில் வலு பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சுழற்சி முடிகின்ற போதும் அங்கே வலு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும். ஒவ்வொரு சுழற்சிக்கும் வலு உற்பத்தி ஆகும். ஒரு 360 பாகையை பூர்த்தி செய்கின்ற போது அந்த சுழற்சி தண்டுக்கு அந்த பிஸ்டன் ஒரு வலுவை அடித்து கொண்டே இருக்கும், உருவாக்கி கொண்டே இருக்கும். அவ்வாறான இன்ஜினை நாங்கள் சொல்கிறது ஈரடிப்பு இன்ஜின். அதை பாருங்கள், ஈரடிப்பு இன்ஜின் உங்களுக்கு இங்கே வேல்வுகள் இருக்காது, அதாவது இன்டேக் உட்செல்லும் வேல்வு வெளிச்செல்லும் வேல்வு எதுவுமே இருக்காது. இங்கே நாங்கள் அதை போர்ட்டுன்னு சொல்லுவோம், துளைகள். உட்செல்லும் துளை வெளிச்செல்லும் துளை பாருங்க. அதில் உங்களுக்கு பிஸ்டன் கீழ் நோக்கி இயங்கிக்க என்ன செய்யுது, எரிபொருள் அந்த உருளைக்குள்ளே வருது. ஒரு உருளைக்குள்ள கீழே நிற்க உருளைக்க வருது. மேல் நோக்கி போய் நெருக்கப்பட்டு என்ன செய்யுது, எரியுது. எரிஞ்சோன்னு கீழ் நோக்கி வரைக்க அதில் உள்ள புகை எல்லாம் என்ன செய்யுது, வெளியேற்றப்படுது. கீழ் நோக்கி வரைக்க வெளியேற்றப்படுது. அதில் வழியாக பாருங்க, அது காட்டப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கால தனித்தனி படமாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லையும் என்ன நடக்கு என்ன, அதாவது இங்கே பிஸ்டன் மேலே போய் நிற்க பாருங்க, எரிபொருள் கிராங்க் ஷாஃப்ட்டுக்குரிய இதுக்குள்ள இறங்கி நிற்கும். பிறகு பிஸ்டன் கீழ் நோக்கி போய்க்கு என்ன செய்யும், புகை வெளியேறும். நல்லா கீழே வந்தோடனே என்ன செய்யும், எரிபொருள் உள்ளுக்குள்ள வந்தடையும், அதாவது உருளைக்குள்ள வந்தடையும். அதைத்தான் இங்கே காட்டப்பட்டிருக்கீங்க பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே நாங்கள் எரிபொருளுக்கு என்ன செய்யணும் என்றால் அதாவது ஓயில் மசகு எண்ணெய் கலந்து தான் நாங்கள் இந்த என்ஜின்களுக்கு நாங்கள் விட வேண்டிய தேவை இருக்கும். அப்போ இதுதான் அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தொழிற்பாடாக இருக்கும்.
அடுத்தது பாருங்க 4 அடிப்பு இன்ஜின். அப்போ இங்கே என்ன நடக்கும் என்றால் என்ன, அதாவது ஒரு 4 அடிப்பு நிகழ்ந்தாப்புறதான், அதாவது எங்களோட கிராங்க் சாப்டர்னு சொல்லப்படுவது சுழற்சி தண்டு ஒரு 2 தரம் சுற்றுகின்ற போதுதான் அங்கே ஒருக்கா வலு பிறப்பிக்கப்படும். 2 தரம் சுற்றுகின்ற போதுதான் ஒருக்கா வலு பிறப்பிக்கப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 அடிப்புகள் நிகழ்ந்ததன் பிற்பாடு தான் தகன செயல்முறை நடைபெறும். அங்கே 2 அடிப்பு நடைபெற்ற உடனே தகன செயற்பாடு நடக்கும். இங்கே 4 அடிப்பு நடந்த உடனே தகன செயற்பாடு நடக்கும். அங்கே பாருங்க, இதில் காட்டப்படுது, கீழே வருது எரிஞ்சு பாருங்க, அப்புறம் மேலே போகுது, போய் அங்கே என்ன செய்யுது, நீர் எரியுது. அப்படியே என்ன செய்யுது, கீழே வந்தோன்னா புகை வெளியில் போய் ஏற்றப்படுது, புறம் கீழே வருது. ஏன்னா அப்போ அவ்வாறு என்ன செய்யுதுங்க காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா பிறகு கீழே வரைக்கும் என்ன நடக்குது, எரிபொருள் உள்ளுக்கு வரும், பிறகு என்ன செய்யும் மேல் நோக்கி போய்க்க நெருக்கப்படுகுது, பிறகு நெருக்கப்பட்டு எரியுது, எரிஞ்சோடனே கீழே வருகுது. கீழே வந்த அப்புறம் என்ன செய்யுது, மீண்டும் மேல் நோக்கி போய்க்க வெளிச்செல்லும் வேலை திறக்கப்பட்டு எரிஞ்ச புகைகள் வெளியில் ஏற்றப்படுது. அது இங்கே காட்டப்பட்டிருக்கு. அப்போ அங்கால பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் படிமுறையில் காட்டப்பட்டிருக்கு. கீழ் நோக்கி பிஸ்டன் நகரேக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு எரிபொருள் அதுக்குள்ளே வந்து இறங்குது. பிறகு மேல் நோக்கி போய்க்கு என்ன செய்யுது, நெருக்கப்படுகிறது, அதாவது எங்களோட எரிபொருள் நெருக்கப்படுகிறது. 3வது படத்தில் பாருங்கள், நெருக்கப்பட்ட எரிபொருள் என்ன செய்யுது, எரியுது. அப்போ அதை பாருங்கள், முதலாவது வந்து சொல்கிற இன்டேக் ஸ்டோப்னு சொல்லுவோம், உட்செல்லும் அடிப்பு, 2வது நெருக்கல் அடிப்பு, 3வது எனக்கு எரிபெற்றல் அடிப்பு, 4வது பாருங்கோ மேல் நோக்கி கீழ் நோக்கி மேல் நோக்கி பிஸ்டன் போய்க்க அந்த புகையெல்லாம் வெளியில் ஏறுது. அது வந்து எக்ஸோஸ் ஸ்டோப்னு சொல்லுவோம், வெளிச்செல்லும் அடிப்பு. அப்போ இவ்வாறு 4 அடிப்புகளை கொண்டதான் அந்த இன்ஜினாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இன்ஜினை அடிப்படையாக கொண்டால் நாங்கள் என்ன, எங்களுக்கு இழுவை பொறிகளை பயன்படுத்துகிறோம். டிராக்டரில் வந்து எங்களுக்கு விவசாய நடவடிக்கைகளில் இழுவை பொறிகளை பயன்படுத்துகிறோம். இந்த இழுவை பொறிகள் என்று வந்து பார்த்தீங்கள் என்றால் தன்னியக்கமாக சுயமாக வலுவை வழங்கி அங்கே சில்லு அல்லது முடிவிலா பார்கள் என்று சொல்லுவோம். முடிவிலா பார்கள் என்றால் இப்போ நாங்கள் இந்த செயின் மாதிரி இருக்கும், ரப்பர் செயின் மாதிரி இருக்கும், ரப்பரில் இருக்கும். அதாவது உங்களுக்கு அறிவு வெட்டு மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த வீல் இருக்கும், அதைத்தான் முடிவில்லா பார்கள் என்று சொல்லுவோம். அந்த முடிவிலா பார்களை கொண்டதுமான விவசாய உபகரணங்களையும் பொறிகளையும் இழுப்பதற்காகவும் இயக்குவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வலுத்தொகுதியத்தை நாங்கள் இழுவைப்பொறி என்று சொல்லுவோம். அந்த இழுவைப்பொறி நாங்கள் 2 வகையான இழுவைப்பொறியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து 2 சக்கர இழுவைப்பொறி, 2வது 4 சக்கர இழுவைப்பொறி. பாருங்கள், 2 சக்கர இழுவைப்பொறி என்பது நாங்கள் அதை லேண்ட் மாஸ்டர் என்று சொல்லுவோம். அதாவது இங்கே லேண்ட் மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்றது அந்த 2 சக்கர இழுவைப்பொறி. மற்றது 4 சக்கரத்தை நாங்கள் டிராக்டர் என்று சொல்கிறாங்க, டிராக்டர் என்று சொல்கிறாங்க. அந்த 4 சக்கர இழுவைப்பொறியும் 2 சக்கர இழுவைப்பொறியும் நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறாங்க. அப்போ இங்கே இழுவைப்பொறியில் காணப்படுகின்ற பகுதிகள் என்று வந்து பார்த்தீங்கள் என்றால் முதலில் நாங்கள் என்ஜின் என்ஜின் என்ற ஒரு பகுதி இருக்கும், உட்தகன என்ஜின், அதை நாங்கள் இன்டர்னல் கம்பசிஷன் சொல்லுவோம். உட்தகன என்ஜின் தான் இங்கே காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தல் துணைப்பொறிகள், அதாவது டிரான்ஸ்மிஷன் கியர்ஸ், உருவாக்கப்பட்ட என்ஜின்லேருந்து உருவாக்கப்பட்ட வலுவை வந்து கடத்துறதுக்காக காணப்படுவதை நாங்கள் செலுத்தல் துணைப்பொறிகள்னு சொல்லுவோம். பிறகு வேற்றுமைப்படுத்தியன்னு சொல்லுவோம். அதாவது எங்கட வலு வழங்கப்படுகின்ற சில்லில் காணப்படுகின்ற பகுதியை நாங்கள் வேற்றுமைப்படுத்தியன்னு சொல்லுவோம், நடுவில் காணப்படும். அதை பற்றி பின்னுக்கு நான் விளக்கமாக சொல்லி கொண்டு போவேன். அப்போ இதை முன்னுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செலுத்துகை, அதாவது ஃபைனல் டிரைவ்னு சொல்லுவோம். சில்லுக்கு அண்மையில் காணப்படுகின்ற பகுதியை ஃபைனல் டிரைவ்னு சொல்லுவோம். முடிவு செலுத்துகை பின் சில்லுக்கு காணப்படும், பின்னுக்குள்ள சில்லு பின் சில்லண்டும், முன்னுக்குள்ள சில்லு நாங்கள் முன்சில்லன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுக்கானன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டியரிங் காணப்படும், ஸ்டியரிங் மெக்கானிசம் காணப்படும், இளங்கட இழுவை பொறியில மேலே காணப்படுகின்ற ஸ்டியரிங் திருப்புவதற்காக பயன்படுத்துவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க என்றால் நீரியற் கட்டுப்படுத்திகள், அதாவது எங்களோட ஜக் பண்ணுவோம்னு சொல்லுவோம். உயர்த்துறதுக்கு பதிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நீரியல் தொகுதிகள் தொடுவை தொகுதிகளை பாய்ப்போம். அடுத்த வந்து பிரேக் சிஸ்டம் இருக்குது. நாங்கள் வாகனம் ஓடிக்கொண்டு போய் நிப்பாட்டணும் என்றால் தடுப்பு தொகுதி பிரேக் சிஸ்டம் இருக்கும். அப்போ பிரேக்குகள் இருக்கும். மற்றது பிடிஓ, டிராக்டர் பின்னுக்கு ஒரு பகுதி இருக்கும், பிடிஓன்னு சொல்லப்படுங்க. நாங்கள் வலுப்பெறு அலகு, இங்கே எங்களுக்கு வலு வெளியில் தேவையாக இருந்தால் அந்த வலுவை பெறுவதற்காக நாங்கள் காணப்படுகின்ற பகுதியைத்தான் பிடிஓ யூனிட் என்று சொல்லுவோம். இது வந்து நாங்கள் கூடுதலாக எங்களோட சுழல் கலப்பைகளை இயக்குவதற்காக இதில் நாங்கள் நினச்சி அந்த கலப்பைக்குரிய சுழல் வலுவை பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அடுத்த இழுவை பொறியின் கப்பிகள் புள்ளீஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே புள்ளிகள் காணப்படும். அடுத்தது கட்டுப்பாட்டு அலகு, கட்டுப்படுத்தப்படுகின்ற கண்ட்ரோல் பேனல்கள் முன்னுக்கு காணப்படும், அதுகள் இங்கே இருக்க போகுது. அப்போ இதெல்லாம் அதில் காணப்படுகின்ற ஒரு இலவு இயந்திரத்தில் காணப்படுகின்ற ஒரு பகுதிகள்.
சரிதானே. அப்போ அது இழுவைப்பொருள் உழவு இயந்திரத்தின் நாங்கள் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் தொகுதியாகவும் பார்த்துக்கொள்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு தொகுதியாக அங்கே காணப்படும். அப்போ ஒரு உழவு இயந்திரம் அல்லது இழுவை பொறியில் காணப்படுகின்ற தொகுதிகள் என்று நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், ஒன்று எரிபொருள் தொகுதி இருக்கும், அடுத்தது குளிரேற்றும் தொகுதி இருக்கும், வலுவூடு கடத்தல் தொகுதி இருக்கும், மின் மற்றும் எரிபெற்றல் தொகுதி இருக்கும், நீரியல் தொகுதி இருக்கும், மசகுடு தொகுதி இருக்கும். அப்போ இதில் முதலாக நீங்கள் எரிபெற்றல் தொகுதி என்று பார்த்தீங்கள் என்றால், எரிபெற்றல் தொகுதியில் அங்கே என்ன எங்களோட எரிபொருள் எரிபெற்றோணும். அப்போ அதுக்குரியதான் நீங்கள் காட்டப்படுது பாருங்க. அதாவது எங்கள் எரிபெற்றல் தொகுதியில் 2 வகையான எரிபெற்றல் தொகுதி இருக்குது. அந்த 2 வகையான எரிபெற்றல் தொகுதியில் பார்த்தீங்கன்றால், ஒன்று என்ன, அதாவது எங்களோட பெட்ரோல் எரிபெற்றல் தொகுதி, 2வது என்ன டீசல் எரிபெற்றல் தொகுதி. அப்போ பெட்ரோல் எரிபெற்றல் தொகுதி என்றால் என்ன நடக்க போகுது? பெட்ரோல் எரிபெற்றல் தொகுதியில் என்ன, இப்போ நாங்கள் அங்கே பெட்ரோலை தான் பாவிக்க போகிறோம், டீசலுக்கு பதிலாக பெட்ரோல் பாவிக்க போகிறோம். அப்போ பெட்ரோலில் என்ன நடக்க போகுதுன்றால், அங்கே என்ன, இப்போ டீசலுக்கும் பெட்ரோலுக்குமே பெட்ரோலின் எரிபெற்றல் நிலை எரிபெற்றல் வெப்பனில் குறைவாக இருக்கும், டீசலின் எரிபெற்றல் வெப்பனில் உயர்வாக இருக்கும். அப்போ அந்த எரிபெற்றல் நாங்கள் நிலைகளை பார்க்குறதுக்காக தொகுதிகள் வேறுபடும். எங்களோட பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிபெற்றல் தொகுதி வேறுபட போகுது. அப்போ பாருங்க, இங்கே எரிபெற்றல் தொகுதியில் என்ஜினில் என்ன வலி, அதாவது வலுவை பிறப்பிப்பதற்காக எரிபொருளையும் வலியையும் தகனமடைய செய்வதற்கு தேவையான கூறுகளை கொண்ட தொகுதியைத்தான் எரிபெற்றல் தொகுதி என்று சொல்லுவோம். இங்கே என்ன எங்களோட டீசலும் பெட்ரோலும் எரிபெற்றல் தொகுதியில் நாங்கள் பார்க்கின்ற 2 வகையான எரிபெற்றல் தொகுதி. இப்போ பெட்ரோலாக இருந்தால் என்ன நடக்கும்? எரிபெற்று நிலை குறைவு. டீசலாக இருந்தால் எரிபெற்று நிலை கூட. அப்போ அந்த எரிபெற்று நிலையை நாங்கள் வேகமாக தீப்பற்ற செய்யணும். என்ன செய்யணும்? அந்த டீசல்களை மிகச்சிறிய துணிக்கைகளாக நாங்கள் கொடுக்கணும். அப்போ மிகச்சிறிய துணிக்கைகளாக கொடுக்கணும் என்றால் நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? நொசில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பகுதி அங்கே பாவிக்கப்படும். அதாவது எங்களோட டீசலை மிகச்சிறிய துணிக்கைகளாக சிவிரப்படும். அவங்க அந்த உருளையின் அறைக்குள்ள மிகச்சிறிய துணிக்கைகளாக சிவிரப்படும். அப்போ அந்த பகுதியைத்தான் அங்கே காணப்படும். அப்போ 2 வகையான, ஒன்று பெட்ரோல் எரிபெற்றல் தொகுதி, டீசல் எரிபெற்றல் தொகுதி. அப்போ இங்கே பாருங்கள், அந்த பெட்ரோல் எரிபெற்றல் தொகுதியில் எங்களுக்கு என்னென்ன பகுதிகள் என்று காட்டப்படுகிறது. அந்த காட்டப்படுகின்ற பகுதிகளை பாருங்க. முதலாவது எரிபெற்றல் களஞ்சிய தொட்டி, அதாவது எரிபொருள் களஞ்சிய தொட்டி, எங்களுக்கு ஃபியூவல் டேங்க்னு சொல்லுவோம். டேங்க் என்று சொல்லப்படுகின்ற அதில் இருந்து என்ன செய்ய போகுது? முதலாவது ஒரு வடி என்று சொல்லுவோம். செடிமெண்டர் என்று சொல்லப்படுகின்ற வடிக்கு அனுப்பப்படும். வடியிலிருந்து என்ன செய்ய போகுது? இப்போ எங்களோட ஓவர்ஹெட் டேங்க், எங்களோட என்ஜினை விட மேலே டேங்க் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு ஊட்டப்பம்பி வேணுமென்று அவசியம் இல்லை, ஊட்டப்பம்பி அவசியம் என்று இல்லை. ஆனால் எரிபெற்று டேங்க் கீழே, என்ஜினுக்கு கீழே இருக்குமாக இருந்தால் அந்த எரிபொருளை என்ன செய்யணும்? பம்பி கொடுக்கணும். அப்போ அதுக்காக நாங்கள் இங்கே ஊட்டும் பம்பியை பாவிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வடி ஒன்று இருக்கும், எரிபொருள் வடி ஒன்று இருக்கும். அந்த வடிக்கு பிறகு என்ன செய்யும்? கார்பன் சேர் கருவிக்கு வரும். அப்போ இந்த கார்பன் சேர் கருவி என்றால் என்ன? எங்களோட டேங்கிலேருந்து வருகின்ற எரிபொருளையும் வெளியிலேருந்து வருகின்ற சுத்திகரிக்கப்பட்ட வழியையும் சேர்த்து குறிப்பிட்ட, அதாவது எரியிறக்கு தேவையான அளவில் என்ஜினுக்குள்ள அனுப்புறது. அப்போ இங்கே இந்த கார்பன் சேர் கருவிக்கு முன்னால் என்ன செய்யும்? எங்களுக்கு ஏர் கிளீனர்னு சொல்ல வழி தூய்தாக்கி இருக்கும். அந்த வழி தூய்தாக்கி என்ன செய்யும்? வழியில் உள்ள டஸ்ட்டுகள், துணிக்கைகள் எல்லாத்தையும் நீக்கி தூய வழியாக கார்பன் சேர் கருவிக்கு அனுப்பும். அங்கே இந்த கார்பன் சேர் கருவியில் எரிபொருளும் வழியும் சேர்ந்து என்ன செய்யும்? இன்ஜினுக்கு அனுப்பப்படும். அப்போ என்ஜினில் தகனமடையும். இதுதான் எங்களுடைய ஒரு பெட்ரோல் என்ஜின் எரிபெற்றல் தொகுதியில் காணப்படுது. அடுத்த பாருங்கள், டீசல் என்ஜின். இங்கே டீசல் என்ஜின் என்ன நடக்க போன்றால், டீசல் என்ஜினில் எங்களுக்கு டீசலை மிகச்சிறிய துணிக்கைகளாக சீவரணும். ஏன்னா அது எரிபெற்று வெப்பநிலை அதிகமாக இருக்கும். எரிபெற்று நிலை அதிகமாக இருக்கிறதால எனக்கு அதிகரித்த வெப்பநிலையெல்லாம் எரிய வலிக்கணும். ஆனால் என்ன செய்யணும்? நாங்கள் முழுமையாக தகனம் அடையணும் என்றால் அதை மிகச்சிறிய துணிக்கைகளாக சீவிரம் என்ற அடக்கண்டு எரியும். அப்போ அதுக்காக இங்கே என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் சில அலகுகளை கூட பாவிப்போம். அதில் பாருங்க, டேங்கில் இருந்து முதலாக பாருங்க, டேங்கிலேருந்து என்ன செய்யுது? வடிக்கு போகுது. வடியிலேருந்து புற என்ன செய்யுது? ஊட்டும் பம்பிக்கு போகும். ஊட்டு பம்பியில் என்ன செய்ய போகுது? புற அப்படியே எங்களுக்கு துணை வடின்னு சொல்லப்படும். அடுத்த வடிக்கு அனுப்பப்படும். துணை வடியிலிருந்து என்ன செய்யும்? மீண்டும் அங்கே பார்த்தீங்களென்றால் இன்ஜெக்டர் பம்ப்னு சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு வலுவை ப்ரெஷர் பம்ப்னு சொல்லுவோம். ப்ரெஷரை ஏற்படுத்தி அமுக்கத்தை அதிகரித்து வழங்குவதற்காக எங்களுக்கு ஒரு பம்பி ஒன்று இருக்கும். அந்த பம்பிக்கு புறம் பார்த்தீங்கன்றால் என்ன செய்யும்? இன்ஜினில் உள்ள
நொசல்ஸ் என்று சொல்லப்படுகிற மூக்குகளுக்கு சென்றடைந்து போகும். அப்போ இதில் மிச்சம் அந்த இது ஒவ்வொன்றிலையும் வந்து என்ன செய்யும்னா டீசல் எஞ்சி இருக்கும். டீசல் எஞ்சி காணப்பட்டால் அந்த டீசல் எஞ்சி என்ன செய்யும், மீண்டும் எங்களோட டேங்குக்கு கொண்டு விடுவிக்கப்படும். அப்போ இதுதான் அங்கே ஒரு டீசல் எஞ்சினில் காணப்படுகின்ற எரிபற்று தொகுதியில் காணப்படுகின்ற பகுதிகளாக இருக்கும். அப்போ இது என்ன ஒரு எங்களுக்கு என்ஜின் எரிபற்றல் தொகுதி. அப்போ பாருங்கள், முதல் சொன்னான் உங்களுக்கு வழி தூதாக்கி இங்கே என்ன செய்ய போகுது, எங்களுக்கு வழியை தூய்தாக்கி கொடுக்கணும் எரிபொருளோட எரிகிறதுக்கு. அப்போ அதுக்கு என்னென்றால் நாங்கள் சுத்திகரிக்கும் மிளகத்தான் சொல்லுவோம். அப்போ இது இந்த பாருங்க, இதில் காட்டப்பட்டிருக்கு ஒரு வழியை வந்து உள்ளுக்கு எடுத்து அதனூடாக வடித்து என்ன செய்யும், எரிபொருள் தொகுதிக்கு அதை அனுப்பி கொள்ளும். அப்போ அவ்வாறு காணப்படுகின்றதை தான் நாங்கள் என்ன வழி தூய்தாக்கின்னு சொல்லுவோம். அப்போ முதலாக இப்போ நாங்கள் பார்த்தது என்ன, எரிபற்றல் தொகுதி. அப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது ஏன்னா எரிபற்றல் தொகுதியில் வந்து 2 சக்கர இழுவை பொறியில் என்னென்ன எரிபற்றல் தொகுதி இருக்குது, 4 சக்கர உழவு இயந்திரத்தில் என்னென்ன எரிபற்றல் தொகுதி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. என்னென்றால் இப்போ எங்களோட 2 சக்கர உழவு இயந்திரத்தில் வருகின்ற அந்த முதன்மை வடி என்பதும் பம்பிகளும் இங்கே காணப்படாது. அதாவது பம்பிகளும் இங்கே இருக்காது. என்ன பம்பி எங்களுக்கு இப்போ ஊட்டர் பம்பின்னு சொல்லுகின்ற பம்பி இங்கே இருக்காது. இப்போ நான் டேங்கிலேருந்து இழுத்து கொடுக்கின்ற பம்பி இருக்கா. இப்போ எரிபொருள் தொட்டி, துணைவடி, எரிபொருள் பம்பி, எரிபொருள் உட்பாய்ச்சி மூக்கன்னு சொல்லுவோம். அதில் இருந்து அந்த உட்பாய்ச்சி மூக்கில் என்ன செய்யும், நிரம்பிய டீசல் அதாவது எரிபொருள் இருந்தால் அது மீண்டும் எரிபொருள் தொட்டிக்கு அனுப்பிவிடப்படும். அடுத்தது பாருங்க, ஏன்னா இங்கே எரிபொருள் தொட்டியிலேருந்து முதன்மை வடிக்கு வருது, ஊட்டர் பம்பிக்கு வருது. அந்த ஊட்டர் பம்பியில் என்ன செய்யுது பாருங்கள், அங்கே ஊட்டர் பம்பி இல்லை, என் தேவை இல்லை. இங்கே ஊட்டர் பம்பி என்ன டேங்கிலிருந்து எரிபொருளை வந்து எடுத்து கொடுப்பது. அப்புறம் அந்த எரிபொருள் ஊட்டர் பம்பியிலேருந்து என்ன செய்யும், துணை வடிக்கு வரும். இங்கே அங்கே துணை வடி இருக்குது, ஆனால் முதன்மை வடி இல்லை 2 சக்கரத்தில். இப்போ என்ன செய்யுது, எரிபொருள் பம்பிக்கு வருது. துணை வடியிலேருந்து எரிபொருள் பம்பிக்கு வந்து உட்பாய்ச்சும் மூக்குக்கு செய்யுது. ஏன்னா எரிபொருளை உட்பாய்ச்சும் மூக்குக்கு போய் அங்கே என்ன செய்யும், அறைக்குள்ள உருளைன்ற அறைக்குள்ள சிவரப்படும். அப்போ அதில் உட்பாய்ச்சி மூக்கில் எஞ்சிய டீசலை என்ன செய்யும், எரிபொருளை அது மீண்டும் எரிபொருள் தொட்டிக்கு பெறப்படும். அப்போ இதுதான் 4 சக்கர உழவு இயந்திரத்தில் காணப்படுகின்ற எரிபொருள் தொகுதியாக இருக்கும். 4 சக்கர உழவு இயந்திரத்தில் காணப்படுகின்ற எரிபொருள் தொகுதியாக இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, குளிர்த்தும் தொகுதி. அப்போ இந்த குளிர்த்தும் தொகுதி என்று வந்து நீங்கள் பார்த்தீங்க என்றால் எங்களோட எஞ்சினை வந்து ஒரு சிறப்பு வெப்பநிலையில் பேணிக்கொண்டிருக்கிறதான் இந்த தொகுதியின் வேலை. அப்போ இந்த எங்களுக்கு எரிபொருள் உள்ளுக்கு எரிபொருளை வந்து சீராக எரிவதற்காக எஞ்சினை வந்து ஒரு சிறப்பு வெப்பநிலையில் பேணுறது. ஏன்னா இதில் வந்து பாருங்கள், காணப்படுகின்ற பகுதிகளாக குளிர்த்தும் தொகுதியில் அமுக்கத்தை விடுவிக்கும். அதாவது எங்களோட ரேடியேட்டர்னு சொல்லுவோம். ரேடியேட்டரில் கதிர்த்தியில் உள்ள ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியில் வந்து அமுக்கத்தை தண்ணி குறைஞ்சால் என்ன செய்யணும், உள்ளுக்கு வழி போகணும். அப்போ அந்த அல்லது வெப்பநிலை கூடினால் உள்ளுக்கு என்ன செய்யும், அமுக்கம் கூடும், அந்த வழியை வெளியேற்றும். அப்போ அதுக்காக அமுக்கத்தை விடுவிக்கும் இல்லை உள்ளெடுக்கும் துளைகளை கொண்ட மூடி அதில் காணப்படும். அடுத்தது வந்து பாருங்க, விசிறி இருக்கும். விசிறி அது வந்து எங்களோட கதிர்த்தியில் உள்ள நீரை வந்து காற்று மூலமாக குளிர்த்துவதற்காக காணப்படுவது, காற்றோட்டத்தை ஏற்படுத்தி. மற்றது ரேடியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு குழாய் ஒன்று போகும், மேலதிக நீரை வெளியேற்றும் குழாய் மேலே இருந்து வந்து போகும். பிறகு பாருங்கள், உருளைக்கு அதாவது எங்களோட இன்ஜின் பிளாக் பகுதிகளில் நீர் செல்லும் வழிகள் அதில் இருக்கும். அதனூடாகத்தான் என்ன செய்யும், நீர் செல்லும். ஏன்னா ஃபேன் அதாவது எங்களோட விசிறிக்கு இடையில பாருங்க ஒரு பம்பி இருக்குமே, அது கதிர்த்தியிலேருந்து நீரை என்ன செய்யும், எடுத்து பம்ப் பண்ணி என்ஜின்களுக்கு அனுப்புறதுக்காக அந்த பகுதி காணப்படும். அப்போ இந்தலாம் வந்து என்ன செய்யுது, அதில் காணப்படுகின்ற பகுதிகளாக இருக்கும். அப்போ ஒரு குளிர்த்தும் தொகுதி என்றால் என்ன, அதாவது என்ஜினை குளிர்த்தது. பாருங்க, கதிர்த்தி, நீர்ப்பம்பு என வழிகளை வெப்பநிலை கட்டுப்படுத்தி போன்ற பகுதிகள் அங்கே காணப்படும். அப்போ இது இந்த தொழில் என்று வந்து பார்த்தோம் என்றால் உயர் வினைத்திறன் கிடைக்கும் வெப்பநிலையில் உயர் வினைத்திறன் கிடைக்கும் வெப்பநிலையை வீச்சை வந்து எங்களோட என்ஜினுக்குள்ளே பேணுறதான் இது இந்த வேலையாக இருக்கும். என்ஜினில் வந்து நீர் மட்டும்தான் குளிர்ச்சியாக பயன்படுத்துவது மட்டுமில்லை, அங்கே உள்ள மசகுடு எண்ணெய்னு சொல்லுவோம் அல்லது ஓயிலும் என்ஜினுக்கு பயன்படுத்தப்படுது. இதில் வந்து பாருங்க, அந்த நீரி அதுங்களோட வாட்டர் கூலிங்னு சொல்ல நீர் குளிர்ச்சியில் வலியும் அதில் என்ன செய்யுது, பங்களிப்பு செய்யுது. அப்போ வலியை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். அப்போ இவ்வாறான குளிர்த்தும் தொகுதிகளை வந்து என்ன செய்யும், எங்களோட என்ஜினை வந்து சிறப்பாக பேணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். இப்போ தற்காலத்தில் நீங்கள் எங்களோட என்ஜின்கள் பொதுவாக வாகனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் குளித்தல்லாம் கூட பாவிக்கிறோம். ஏன்னா மசகு எண்ணெய்கள் இருக்கிறோம், அதேமாதிரி நீர் குளித்தல்லாம் பாவிக்கிறோம். இந்த குளிர் பிரதேசங்களில் வந்து நாங்கள் நீர் வந்து என்ன செய்யும், நீர் வந்து உறைஞ்சிடும். அப்போ அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன பாவிக்கிறோம்ன்றாரு,
கூலண்ட் என்று சொல்லப்படுகின்ற குளிர்த்தி ஏஜென்ட் என கூலண்ட் ஏஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரவத்தை விடுவோம். அது என்ன செய்யும் என்றால் வெப்பநிலை குறைந்தாலும் என்ன செய்யும், உறையாது. வெப்பநிலை நன்றாக குறைந்தாலும் உறையாது. அதை நீரோடு நாங்கள் கலந்து பாவனை செய்ய அதை என்ன செய்யும், நீரின் உறைவை தடுக்கும். அப்போ குளிர் பிரதேசங்களில் இவ்வாறான கூலண்ட் ஏஜென்ட்டில் நாங்கள் பாவிச்சு கொள்வோம். அடுத்த இது வந்து பார்த்தீங்க என்றால் வலு ஊடுகடத்தல் தொகுதி. இப்போ வலு ஊடுகடத்தல் என்பது நாங்கள் இன்ஜினில் உருவாகின்ற வலுவை உருவாகின்ற வலுவை என்ன செய்யணும், நாங்கள் தேவையான இடங்களுக்கு கொண்டு செல்லணும். தேவையான இடங்களுக்கு கொண்டு செல்றதுக்காக பயன்படுத்தப்படுகிறதான் இந்த வலு ஊடுகடத்தல் தொகுதி என்று சொல்லுவோம். அப்போ இங்கே இன்ஜினில் சுழற்சி தண்டின் உருவாகின்ற வலுவை நாங்கள் சில்லுக்கு கொண்டு போகணும். அப்போ அதில் காணப்படுகின்ற பகுதிகளைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, அடுத்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி காட்டியிருக்கிறேன். ஏன்னா அதாவது வலு ஊடுகடத்தல் தொகுதி 2 சக்கர உளவு இயந்திரத்தில் இவ்வாறு கடத்தப்படுது. 2 சக்கர உளவு இயந்திரத்தில் இவ்வாறு கடத்தப்படுது என்று பாருங்க. என்ஜின்லேருந்து என்ன செய்யும், நாடா செலுத்துகை இருக்கும். நாடா செலுத்துகை இருக்கும். அந்த நாடா செலுத்துகைக்கு என்ன செய்ய போகுது, பெல்ட்ன்னு சொல்லுவோம். பெல்ட்டுக்கு அனுப்பப்பட்டு அது என்ன செய்ய போகுது, எங்களோட கிளச்சுக்கு வரும். கிளச்சை நாங்கள் என்ன செய்கிறோம், கிளச்சை விடுவித்தால் என்ன செய்யும், கிளச்சை நாங்கள் பிடிக்கிறோன்னு சொல்லுவோம். பிடித்தல். அப்போ விடுவித்தால் இன்ஜினை இயங்க வளைக்கலும், பிடித்த வந்தால் அதாவது என்ன செய்யும், அது இந்த இன்ஜினுக்கும் எங்களோட துணைப்பொறிப்பட்டிக்குமான இடையிலான இணைப்பு மற்றும் இணைப்பை துண்டித்தல், இணைப்பை ஏற்படுத்தல் போன்றவற்றை இந்த பிடி செய்யும். அப்போ பிடிக்கு ஊடாக துணைப்பொறிப்பட்டிக்கு வரும். துணைப்பொறிப்பட்டி என்று நாங்கள் சொல்லுவது எதென்றால் எங்களோட கியர்ன்னு சொல்லப்படுகின்றது தான் துணைப்பொறிப்பட்டி என்று சொல்லுவோம். அப்போ அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு தேவையான வேகத்தில் இயங்குறதுக்காக முறுக்கம் அல்லது வேகத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், கியரை மாற்றி அமைப்போம். அதிலிருந்து என்ன அச்சுத்தண்டுக்கு வரும். அச்சுத்தண்டு என்ன செய்யும், சில்லுகளுக்கு கொடுக்கும். அப்போ இது ஒரு 2 சக்கர உளவு இயந்திரத்தின். அதே மாதிரி பாருங்கள், 2 சக்கர உளவு இயந்திரத்துக்கு ஒரு சின்ன இதுக்குள்ள எல்லாம் முடியுது. ஆனால் 4 சக்கர உளவு இயந்திரத்துக்கு பாருங்கள் கொஞ்சம், அதாவது வலு ஊடுகடத்தல் தொகுதியில் காணப்படுகின்ற பகுதிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என்ன அதில் பாருங்கள், என்ஜின் இருக்கும். என்ஜின்லேருந்து இங்கே பரப்பு சில்லுக்கு வரும். பரப்பு சில்லேருந்து என்ன செய்யணும், கிளச் பிடிக்கு வரும். பிடியிலிருந்து புற என்ன செய்யும், துணைப்பொறிப்பட்டிக்கு போகும், கியருக்கு போகும். துணைப்பொறிப்பட்டியிலேருந்து ஓட்டித்தண்டுன்னு சொல்லுவோம். இங்கே அந்த ஓட்டித்தண்டுன்னு சொல்லப்படுகின்றது எங்களோட சில்லுக்கும் எங்களோட துணைப்பொறிப்பட்டிக்கும் இடையில் காணப்படுகின்ற ஒரு அச்சத்தான் சாப்டர் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஓட்டித்தண்டுன்னு சொல்லுவோம். ஓட்டித்தண்டு என்ன செய்யும், எங்களோட பின் சில்லில் உள்ள வேற்றுமைப்படுத்தி டிஃபரன்சியல்னு சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு கடத்தப்படும். அந்த டிஃபரன்சியல் என்ன செய்யும் என்றால் அச்சுத்தண்டுன்னு சொல்லுவோம். சில்லில் ஒரு அச்சு இருக்கும், அந்த அச்சுத்தண்டை கொடுக்கும். அச்சுத்தண்டு என்ன செய்யும் என்றால் முடிவு செலுத்துகை கொடுக்கும். முடிவு செலுத்துகை சில்லுக்கு வழங்கும். அப்போ இது ஒரு 4 சக்கர உளவு இயந்திரத்தில் காணப்படுகின்ற வலு ஊடுகடத்தல் தொகுதியில் போகுது. பாருங்கள், என்ஜின் வந்து என்ஜின் முதலே பார்த்துனாங்க. என்ஜினில் என்ன செய்யும், எங்களுக்கு அங்கே வலு உற்பத்தி ஆகுது. அங்கே வலு உற்பத்தி ஆகுதால் தகனம் அடைஞ்சு உற்பத்தி ஆகி முசலம் என்ன செய்யுது, கீழ் நோக்கி அசையுது. முசலம் கீழ் நோக்கி அசையக்க அந்த முசலத்தால் என்ன செய்யுது, கனெக்டிங் ரோடு இணைப்பு கோளுக்கு அந்த சக்தி வழங்கப்பட்டு அந்த இணைப்பு கோள் என்ன செய்யுது, எங்களோட சுழற்சி தண்டை என்ன செய்யுது, சுழற்றச் செய்யுது. அப்போ சுழற்சி தண்டுன்ற ஒரு முனையில் என்ன இருக்கும் என்றால் எங்களோட மேலே, அதாவது வேல்வுகளை திறந்து மூடுவதற்கான டைமிங் வீல் என்று சொல்லுவோம். ஏன்னா டைமிங் வீல் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது நேரப்படுத்தி பட்சில்லுகள் இருக்கும். அது மற்ற முனையில் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு சில்லு இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ஜின்ல இருந்து பரப்பு சில்லுக்கு வலு கடத்தப்படுகின்றது. அடுத்தது பாருங்கோ பிடி. அப்போ பிடியை பாருங்க, நாங்கள் அங்கே கிளச்சுன்னு சொல்கிறோம். அமர்த்தேக்கு என்ன நடக்குது என்றால் என்ன செய்யும், கிளச்சை நாங்கள் நார்மலாக இருக்க என்ஜினோட என்ன செய்யும், இணைந்திருக்கும். என்ஜினும் எங்களோட துணைப்பொறிப்பட்டிக்கு போகிற வேலையும் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அங்கே என்ன செய்யும், துணைப்பொறிப்பட்டிக்கு வேலை போய் கொண்டிருக்கும். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், அமர்த்தி கொண்டு போயிருக்க அமர்த்திட்டோம். அமர்த்தினோன்னு என்ன செய்ய பாருங்கள், எங்களுக்கு அந்த பரப்பு சில்லுக்கும் எங்களோட கிளர்ச்சிக்கும் இடையில் ஒரு இடைவெளி உருவாக்கப்படுது. அப்போ பின்னுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு துணைப்பொறிப்பட்டிக்கு போகிற வலு வந்து துண்டிக்கப்படும். அப்போ நாங்கள் கிளர்ச்சி அமர்த்தினோம்னா என்ன செய்யும், வலு துண்டிக்கப்படுறதால பின்னுக்கு செல்லாது. அப்போ கிளர்ச்சின்ற வேலை அது பிடின்ற வேலை அதுவாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், துணைப்பொறிப்பட்டி. இந்த துணைப்பொறிப்பட்டி என்றது வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான முறுக்கத்தை மாற்றி அமைப்பதற்கும் அல்லது வாகனத்தை இயங்குகிற வேகத்தை மாற்றி அமைத்தல் போன்றவற்றுக்காக பார்க்கும். பாருங்க, கியர் 1 அது எங்களுடைய பரப்பு சில்லிலேருந்து வருகின்ற வீல் வந்து இடையில ஒரு வீல் செட்டோட இணையும். அந்த வீல் செட் வந்து வெவ்வேறு பருமனுடைய பட்சில்லுகளை கொண்டிருக்கும்.
அந்த பேட்சில் மேலேயும் பாருங்க எங்களுக்கு என்ன வேறு வேறு அளவுடைய பேட்சில்கள் காணப்படும். நீல கலரில் இருக்கும், மற்ற இங்கே சிவப்பு கலரில் போட்டிருக்கும். அது பாருங்க நாங்கள் எங்களோட கியர் பேட்டர்ன் நாங்கள் போடப்படுகின்ற கியர் ஏன்னா அதில் பாருங்க நடுவில் ஒரு நாவல் கலரில் இருக்குது. நாங்கள் அது வந்து எந்த இதில் விட போகிறோமோ அந்த பேட்சில்லோட போய் கொழுவோம். அந்த பேட்சில்லோட கொழுவினால் அதுக்குரிய கியராக கொள்ளப்படும். இப்போ அந்த நாவல் கலர் வந்து முதலாவது பேட்சில்லோட நீங்கள் அந்த நாவல் கலரை பாருங்க பேட்சில் முதலாவது பேட்சில்லோட போய் இணைந்தால் அது முதலாவது கியர் என்று சொல்லுவோம். அதே இது இஞ்சால உள்ள வீலோட போய் இணைந்தால் ரெண்டாவது கியர் என்று சொல்லுவோம். ஏன்னா அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இணைக்க அதுகள் வந்து எதோட போய் இணையுதோ அந்த கியர் என்று சொல்லுவோம். இப்போ பாருங்க இந்த தொங்கல்ல நீலத்துக்கும் சிவப்புக்கும் இடையில் ஒரு குட்டி வீல் ஒன்று இருக்குது, அதை இடைப்பேட்சில்னு சொல்லுவோம். அதுதான் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக இப்படி சுத்தேக்க அதை சுற்றும், இடையில ஒரு வீல் இருந்தால் அது மாறி சுத்த வலிக்கிடும். அப்போ அந்த இடையில உள்ள வீல் என்ன செய்யுது, ரிவர்ஸில் போகிறதுக்காக பங்களிப்பு செய்யுது. அப்போ இது வந்து எங்களை துணைப்பொறைப்பட்டியில் பங்களிப்பு துணைப்பொறைப்பட்டி எவ்வாறு தொழிற்படுதுன்றதை நாங்கள் பார்த்து கொண்ட நாங்கள். அப்போ இது வலுவூடு கடத்தல் தொகுதியின் அடுத்த துணைப்பொறைப்பு. ரைட். அப்போ பாருங்கள், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் 2 சக்கர உழவு இயந்திரம் இல்லை 2 சக்கர இழுவை பொறியிலையும் 4 சக்கர இழுவை பொறியிலையும் எவ்வாறு அங்கே நாங்கள் கியர் போடுற பேட்டர்ன் என்று சொல்லப்படுகின்ற பகுதி காட்டப்பட்டிருக்குது. ஏன்னா இது வந்து 4 சக்கர உழவு இயந்திரத்தில் போடுற பேட்டர்ன் முதலாவதாக இருக்குது, ரெண்டாவதாக இருக்குது 2 சக்கர உழவு இயந்திரத்தில் போடுகின்ற பேட்டர்ன். அது நீங்கள் அந்த எங்களோட உழவு இயந்திர தொகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வரி பார்த்தால் அதில் தெரியும் இந்த பேட்டர்ன் இருக்கும். அடுத்ததை பாருங்க, வலுவுட வேற்றுமைப்படுத்தின்னு சொல்லுவோம். வேற்றுமைப்படுத்தின்றது என்ன, இப்போ நாங்கள் சில்லுக்கு வலு வழங்கேக்க இப்போ 2 சில்லும் ஒரே வேகத்தில் இயங்கும். அப்போ திருப்பங்கள் வரைக்கு என்ன செய்ய போகுது, எங்களுக்கு 2 சில்லும் ஒரே வேகத்தில் இயங்கினால் திரும்பாது. ஏன் வளைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வார இடப்பேச்சு தூரம் அசைகின்ற தூரம் அதிகமாகவும் உள்ளுக்கு அசைகின்ற தூரம் குறைவாகவும் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், வெளிச்சில்லு வந்து வேகமாக சுற்றணும், உள் சில்லு வந்து சிலோவாக சுற்றணும், அதாவது மெல்லமாக சுற்றணும். அப்போ அதுக்காகத்தான் என்ன டிஃபரன்சியல் என்ற அமைப்பு வேற்றுமைப்படுத்தி என்ற அமைப்பு காணப்படுது. இல்லாட்டி 2 சில்லும் ஒரே வேகத்தில் சுற்றும், அப்போ திரும்புறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் டிஃபரன்சியல் என்ற வேற்றுமைப்படுத்தி என்ற அமைப்பு இருக்கும். பாருங்க, ஒரு பக்கம் தான் என்ன செய்யும், வலு வழங்கப்படும். அந்த எங்களை இன்ஜின்லேருந்து வருகின்ற வலு ஒரு பக்க சில்லுக்கு தான் வழங்கப்படும். அந்த சில்லு என்ன செய்யும், இடையில உள்ள பட்சில்லுகள் மூலமாக ஏன்னா பீனியன் சொல்லுவோம், அந்த பட்சில்லுகளை பீனியன் என்று சொல்லுவோம். அந்த பீனியன் பட்சில்லுகள் ஊடாக மற்ற சில்லுக்கு கடத்தப்படுது. அப்போ என்ன செய்யும், அது இயங்கும். இப்போ நாங்கள் திரும்பேக்கு என்ன செய்ய போதென்றால் அந்த உள்சில்லு சிலோவாகவும் வெளிச்சில்லு வேகமாகவும் உருளும். ஏனென்றால் அந்த இயல்பு, அதாவது அந்த தொடுகை வந்து என்னை சுயாதீனமாக இயங்கக்கூடியது. அப்போ அந்த நேரம் வேகமாக இயங்கி திரும்பிக் கொள்ளும். இதுதான் அந்த வேற்றுமைப்படுத்தின்ற தொழிலாக இருக்கும். அடுத்தது பாருங்க, என்ன நாங்கள் வேற்றுமைப்படுத்திக்கு பிறகு என்ன செய்யும், அச்சுத்தண்டுக்கு போகும். இது வந்து ஒட்டித்தண்டு சொல்லப்படுகின்றது. எங்களோட உழவு இயந்திரத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் இடையில ஓட்டித்தண்டு தந்தபடியாக நான் அந்த ஓட்டித்தண்டுன்ற படத்தை உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நாங்கள் உழவு இயந்திரத்தில் இந்த ஓட்டித்தண்டை பார்க்க முடியாது. அது மாதிரி பாருங்கள், அந்த சில்லில் காணப்படுகின்ற பின் சில்லுக்கு காணப்படுகின்ற அச்சுத்தண்டுக்கு புற பாருங்கள் பின்பகுதியில் ஒரு சில்லு பூட்டப்படுகின்ற பகுதி இருக்கும். அதுதான் முடிவு செலுத்துக ஃபைனல் டிரைவ். அதிலிருந்து சில்லுக்கு நாங்கள் வலுவை வழங்கலாம். அப்போ இதெல்லாம் வலு ஊடு கடத்தல் தொகுதியின் பகுதிகள். அப்போ இது எவ்வாறு வலு கடத்தப்படுது என்று பாருங்கள். அதாவது என்ஜினில் உற்பத்தி ஆகின்ற வலு ஆடுதண்டு மேல்கீழ் நோக்கி இயங்குவதனூடாக சுழற்சி தண்டுக்கு கடத்தி சுழற்சி தண்டு என்ன செய்யுது, சுழற்சியாக இயங்கி பரப்பு சில்லு என்ன செய்யும், அந்த சுழற்சி சக்தியை வந்து சேமித்து வச்சு என்ன செய்யுது, பிடிக்கி கிளச்சுக்கு கொடுக்குது. கிளச் வந்து என்ன இணைத்தல் துண்டித்தல் மூலமாக வலுவை என்ன செய்யுது, துணைப்பொறைப்பட்டிக்கு வழங்குதல் நிறுத்துதல் போன்ற செயற்பாட்டை செய்து துணைப்பொறைப்பட்டி என்ன செய்யும், அங்கே என்ன எங்களுக்கு தேவையான முறுக்கம் அல்லது வேகத்தை வந்து மாற்றியமைச்சு ஓட்டித்தண்டுக்கு கொடுக்கும். ஓட்டித்தண்டு சுழற்சியினூடாக என்ன செய்யும், வேற்றுமைப்படுத்திக்கு வலுவை வழங்கி அந்த வேற்றுமைப்படுத்தி என்ன செய்யும், முடிவு செலுத்திகைக்கு சுழலச் செய்து அது சில்லை சுழற்றுவதன் ஊடாக என்ன செய்யும், எங்களோட வலு வந்து கடத்தப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்த பாருங்க, எரிபெற்றல் தொகுதி. என்ன எரிபெற்றல் தொகுதி என்ற நீங்கள் வந்து பார்த்தீங்களென்றால் எங்களோட உருளைக்குள்ள வந்து எரிபொருளை தகனமடைய செய்வதற்கான பகுதிகளைத்தான் நாங்கள் எரிபெற்றல் தொகுதி என்று சொல்லுவோம். இதில் வந்து 2 எரிபெற்றல் தொகுதி இருக்குது. ஒன்று வந்து தீப்பொறி எரிபெற்றல் தொகுதி, மற்றது நெருக்கல் எரிபெற்றல் தொகுதி. அப்போ நாங்கள் இப்போ தீப்பொறி எரிபெற்றல் தொகுதியை பார்ப்போம்.
தீப்பொறி எரிபெட்ரல் தொகுதி என்றது ஸ்பார்க் பிளக்னு சொல்லப்படுது. நாங்கள் சாதாரணமாக எங்களோட மோட்டார் பைக்குகளில் காணப்படுவது தான் தீப்பொறி எரிபெட்ரல் தொகுதி என்று சொல்லுவோம். தீப்பொறி எரிபெட்ரல் தொகுதின்னு சொல்லப்படும். அப்போ இங்கே என்ன செய்ய போகும்னா, அங்கே எரிபெட்ரல் தொகுதிக்காக நாங்கள் மின்னை வழங்குவோம். எரிபெட்ரல் தொகுதிக்காக நாங்கள் அங்கே மின்னை வழங்கி அந்த மின் ஸ்பார்க்னு சொல்லப்படும் பாக்காலால் என்ன செய்யும், அங்கே எரிபொருள் எரிவடையும். அப்போ இந்த எரிபொருளுக்கான அந்த ஸ்பார்க்கை வழங்குறது என்னென்றால் எங்களோட பேட்டரி தான், வாகனங்களில் உள்ள பேட்டரி தான் அதுக்குரிய மின்னை வழங்கும். அப்போ இங்கே என்ன நடக்க போன்றால், நாங்கள் இக்னிஷியன் சுவிட்ச் என்று சொல்லப்படுகின்ற பகுதி தான், அதாவது இக்னிஷியன் கோயில் என்று சொல்லப்படும் அந்த பகுதியும் என்ன செய்யும், அந்த மின்னை ஏற்படுத்தி மின்னை கொடுத்து அதுக்கான வேலையை செய்யும். இங்கே பாருங்க, அது இந்த இதை அப்போ அந்த தொடர்பு, அதாவது என்ன செய்ய போ, நாங்கள் சுவிட்சை போடுவதனூடாக என்ன செய்யும், எரிபெட்ரல் தொகுதியின் ஏனைய பாகங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அப்போ அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும், நாங்கள் சுவிட்சை போட்டால் அப்புறம் அது வேலை செய்ய வலிக்கிடும். அப்போ பாருங்க, இங்கே காட்டப்பட்டிருக்கு பாருண்டால் பேட்டரியில் உள்ளதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த திறப்பை பாருங்க, திறப்பு போடப்பட்டிருக்கு. அது நாங்கள் போட்ட உடனே என்ன செய்யும், இக்னிஷியன் கோயிலுக்கு என்ன செய்யும், மின்னை கடத்தும். அப்போ இக்னிஷியன் கோயில் என்று சொல்லப்படுகின்ற பகுதி என்ன, எங்களுக்கு அந்த மின்னை அதிகரித்து கொடுத்தல், மின்னை அதிகரித்து கொடுக்கிறது தான் அந்த வேலை. அப்போ பாருங்க, அது என்ன செய்யுது, அந்த அதிலிருந்து மின் போய் எங்களுக்கு எங்கே அந்த பிளக்குக்கு போகும், ஸ்பார்க் பிளக்குக்கு போகும். பிளக்குக்கு போய் அங்கே பொறியை ஏற்படுத்தும். அப்போ ஒரு குறிப்பிட்ட எங்களுக்கு அந்த ஸ்பார்க் எந்த நேரமும் ஏற்படக்கூடாது, தீப்பொறி எந்த நேரம் உருவாகி கொண்டிருக்கக்கூடாது. இப்போ எரிபெட்ரல் அடிப்பில் நாங்கள் என்ன செய்வோம், அங்கே ஸ்பார்க் உருவாகணும். அப்போ அதுக்கேற்ற அளவில் அங்கே ஸ்பார்க்கை உருவாகி கொடுப்போம். அப்போ அது பெட்ரோல் எரிபெட்ரல் தொகுதின்னு சொல்லுவோம். அடுத்த பாருங்கள், நெருக்கல் எரிபெட்ரல் தொகுதி, தீப்பொறி எரிபெட்ரல் தொகுதி. அடுத்த நெருக்கல். இந்த நெருக்கல் என்று பார்த்தீங்கன்னா, கூடுதலாக நாங்கள் டீசல் எரிபொருளைத்தான் நெருக்கலுக்கு பாவிப்போம். ஏனென்றால் அது இந்த எரிபெட்ரல் நிலை குறைவண்டபடியால் நெருக்கி என்ன செய்ய போகிறோம், ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்க, பிஸ்டன், அதாவது எங்களோட உருளை முசலம் நெருக்கிக்க அதுக்குள்ள என்ன செய்யும் என்றால், ஏஆர் வழி ஒரு பக்கத்தால் வழி நெருக்கப்பட்டிருக்கும். அந்த நெருக்கப்பட்ட வழிக்கு என்ன செய்ய போகிறோம் என்றால், நாங்கள் எங்களோட எரிபொருளை சிவிர போகிறோம். அதாவது எங்களோட நொசல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இதுக்குள்ள என்ன செய்ய போகிறோம், துணிக்கைகளாக சிவிரைக்கு என்ன செய்யும், அது வழியோட தாக்கமடைந்து எரிய வலிக்கிடும். அப்போ அதுதான் இங்கே நெருக்கல் எரிபெட்ரல் தொகுதின்னு சொல்லுவோம். அடுத்தது நீரியல் தொகுதி. இப்போ நீரியல் தொகுதின்றது ஹைட்ராலிக் சிஸ்டம். நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கிறோம் என்றால், எங்களோட உளவியந்திரத்தில் பொருத்தப்படுகின்ற இணைப்புக்களை உயர்த்தி பதிப்பதற்காகவும், மற்றது பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெய்லர்னு சொல்லுவோம், இழுவை பெட்டியை நாங்கள் அதில் உள்ள பொருட்களை டிப்பர் பண்ணுறன்னு சொல்கிறோம். அதுக்காகவும் நாங்கள் இதை பாவிப்போம், இந்த நீரியல் தொகுதியை அப்போ இது பார்த்தீங்கன்னா 4 சக்கரத்து உளவியந்திரத்தில் அதிக அளவில் காணப்படும். அப்போ 4 சக்கர உளவியந்திரத்தில் என்னத்துக்குண்டு பார்த்தீங்கன்னால் கலப்பைகளை உயர்த்தி பதித்தல், மற்றது சுமைகளை ஏற்றி இறக்குறதுக்கு சொன்னேன். அடுத்தது பாருங்கோ, இங்கே ஒரு பம்பி இருக்கு நீரியல் தொகுதியில், நீரியல் வேலை பம்பி இருக்கும். அதுதான் என்ன செய்ய போகுது, அந்த எங்களோட ஓயில அது நீரியல் தொகுதி ஓயில பம்ப் பண்ணி அனுப்பும். அப்போ அந்த பம்புன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பம்பியை இயக்குவதற்கு ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவர் சாரதியின் சீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கீழாக இருக்கும், வலது பக்கம் கூடுதலாக காணப்படும். அந்த லிவரை அவர் என்ன செய்வார், இயக்குவதனூடாக அந்த இது நீரியல் தொகுதியை இயக்கி கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, இந்த நீரியல் தொகுதியில் அந்த பம்பியோட 2-3 நெம்புகள் இணைந்திருக்கும். இந்த நெம்புகள் தொடுக்கப்படுவதனூடாக நீக்கப்படுவதனூடாகத்தான் எங்கள்ட என்ன செய்ய போகுது, நீரியல் தொகுதி இயங்க போகுது. அப்போ இங்கே பாருங்கள், அந்த நீரியல் தொகுதி இயங்குறதை எப்படி காட்டியிருக்கின்றால், எங்களோட பம்பியிலே இருந்து, அதாவது நீரியல் தொகுதி டேங்கில் இந்த தொட்டியிலிருந்து என்ன செய்யப்படும், பம்பப்படும், நீரியல் பம்பியால் பம்பப்பட்டு என்ன செய்யும், எங்களுக்கு எங்கள் நீரியல் தொகுதி இயங்க வைக்க ஜக்குன்னு சொல்லப்படுகிற அமைப்புக்கு கடத்தப்படும். அந்த லிவரைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். மேலே கீழே பதிப்பதன் ஊடாக அந்த நீரியல் தொகுதியை நாங்கள் இயங்க வைக்க கொள்ள முடியும். அடுத்தது மசகிடும் தொகுதின்னு சொல்லுவோம், லூப்ரிகேஷன் சிஸ்டம். ஆனால் இந்த மசகிடும் தொகுதி என்றது நாங்கள் இன்ஜின் வேலை செய்து ஒன்று கேட்க அங்கே உராய்வுகள் ஏற்படும். அப்போ அந்த உராய்வுகளை குறைப்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மசகிடும்
தொகுதியே தேவையாக இருக்குது. அப்போ மசகிடும் தொகுதி என்னென்றால் அங்கே எங்களுக்கு என்ஜினில் நாங்கள் மசகு எண்ணெய் அதாவது ஓயில் விட்டிருப்போம். அந்த ஓயிலை வந்து என்ன செய்ய போகிறோம், இன்ஜின் இயங்குகின்ற பகுதிகளுக்கு அனுப்பணும். அப்போ அதுக்காக அங்கே என்ன செய்யும், ஒரு பம்பி ஒன்று இருக்கும். அந்த பம்பி என்ன செய்யும், பம்பி அதாவது குழாயினூடாக அந்த இயங்குகின்ற மேற்பரப்புகளில் வந்து வடியக்கூடியவாறு செய்யும். முதல் வந்து பார்த்தீங்களென்றால் எங்களோட கிராங்க் ஷாப்ட்னு சொல்லப்படுகின்ற சுழற்சி தண்டில் ஒரு கரண்டி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது. அது என்ன செய்கிறென்றால் அது இயங்கிக்கு அந்த கரண்டி எத்தி மேலே ஓயிலை கொடுக்கும். அப்போ அதனூடாக அது இதுன்றது. இப்போ நாங்கள் பொதுவாக இப்போ வார வாகனங்கள் எல்லாம் பம்பி தான் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பம்பியினூடாகத்தான் என்ன செய்யும், அங்கே இயங்குகின்ற பகுதிகளுக்கு அந்த மசகு எண்ணெயை அனுப்பி உராய்வை குறைக்கும். அதனூடாக அது எங்களுக்கு ஸ்மூத்தாக இயங்கும்னு சொல்லுவோம். அப்போ இந்த மசகிடும் தொகுதியை பாருங்கோ, என்ஜினில் வந்து என்ன செய்ய போது நாங்கள் இயங்கிக்கு அங்கே அனுப்பி அந்த உராய்வு பகுதிகளை உராய்வை வந்து குறைச்சி கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்காக நாங்கள் வெவ்வேறு வகையான மசகு எண்ணெய்களை வந்து பயன்படுத்துவோம். ஏன்னா அது வந்து இப்போ நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். அது இந்த எஸ்ஏஇ நம்பர்கள் 40, 120, 90 எல்லாம் இருக்குது. அப்போ இந்த மசகு பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்றால் அது உராய்வை குறைக்கிறதோடு அந்த உராய்வின் மூலம் இயங்கிக்க வருகின்ற உலோக படை இருக்குந்தானே, உலோக இயங்கிக்க வந்து அதில் ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளிக்கு வந்து ஒரு சீலண்டாக, அதாவது என்ன சொல்கிறது, சீல் மாதிரி ஒரு படையாக தொழிற்பட்டு மூடி வச்சிருக்கும். படையாக தொழிற்பட்டு மூடி வச்சிருக்கும். சீல் மாதிரி தொழிற்படுறதும் இந்த மசகு எண்ணெய் ஒரு தொழிலாக இருக்கும். உராய்வை குறைப்பதோடு மட்டுமில்லை, அது ஒரு சீலாகவும் தொழிற்படும். அப்போ மசகு எண்ணெய் என்ற தொழில் என்று பார்த்தீங்கன்னா நான் முதலே பார்த்தாங்க, ஒன்று உராய்வை குறைக்கிறது, என்ன அதே நேரம் ஒரு உப்பமான, அதாவது உராய்வை குறைக்கிறது உப்பமான மேற்பரப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மற்ற வந்து பார்த்தீங்கன்றால் அங்கே என்ஜின் பகுதிகள் இயங்கிக்க தேயும், அதாவது எப்படியும் முட்டுப்பட்டு தேய்க்க அதில் வருகின்ற சின்ன சின்ன உலோக துணிக்கைகள் வரும். அப்போ அது என்ன செய்யும், அது கழுவிக்கொண்டு தன்னுடைய எங்கள் ஓயில் தொட்டி என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் தொட்டியில், மசகு எண்ணெய் தொட்டியில் வந்து அடியில் சேமித்து வச்சிருக்கும். அப்போ அது ஒரு தொழில். மற்ற வந்து தேய்வுகள் என்ன, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓயில் இல்லாமல் போனால், ஓயில் இல்லாமல் வாகனங்கள் ஓடினால் வேகமாக இன்ஜின்கள் தேய்ச்சிடும். அப்போ இது என்ன செய்யும், ஓயிலை நாங்கள் பேணிக்கொண்டிருக்க என்ன நடக்க போது, அங்கே என்ஜின் தேய்மானமும் குறைக்கப்படும். மற்ற உட்பகுதிகள் துருப்பிடிக்கிறது குறையும். ஏன்னா முத்திரை, அதாவது மேலே சொன்னான், முத்திரை சீலண்டாக தொழிற்பட்டு கொண்டிருக்கும். அப்போ ஒரு மசகு எண்ணெயின் இயல்புகள் என்று நீங்கள் வந்து பார்த்தீங்க என்றால், ஏன்னா மசகு எண்ணெய் இவ்வாறான இயல்புகளை கொண்டிருக்கும். ஒன்று வந்து கெட்டியாக இருக்கும், கெட்டியான தன்மையாக இருக்கும், அதாவது நாங்கள் பாகுமை தன்மை என்றெல்லாம் சொல்லுவோம். மற்ற உறைகின்ற இயல்பு குறைவு, அதாவது குளிருக்கெல்லாம் உறையாது, குளிருக்கெல்லாம் உறைஞ்சு கொள்ளாது. அப்போ உறைகின்ற இயல்பு இழிவானதாக இருக்கும். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கும். இன்ஜின் வெப்பநிலையை வந்து என்ன செய்யும், பேணிக்கொண்டிருக்கும். அதாவது இன்ஜின் தொழிற்படுகின்ற வெப்பநிலையை வந்து பேணிக்கொண்டிருக்கிறதும் இது இந்த ஓயிலில் வேலையாக இருக்கும், மசகு எண்ணெயின் வேலையாக இருக்கும். மற்ற ஒட்சியேற்றம் ஏற்படாது. ஓயில் வந்து விரைவாக நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா ஒட்சியேற்றம் அடையாது, எரியாது, ஏன்னா ஒட்சியேற்றம் அடையாது. அப்போ அது வந்து ஒரு இயல்பாக இருக்கும். மற்றது வந்து நீரியல் உறுதிநிலை, அதாவது இயல்பு மாறுகின்ற தன்மை குறைப்ப நீரியல் உறுதிநிலை என்றது அங்கே ஹைட்ராலிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். திண்மமாகிறது, ஆவியாகிற தன்மையெல்லாம் குறைவு. அப்போ அந்த நீரியல் தன்மையிலேயே இருக்கிறத தான் நாங்கள் நீரியல் உறுதிநிலைன்னு சொல்லுவோம். அடுத்தது நீரியல் திரவத்தின் இயல்புகள் வந்து மாற்றமடைவதில்லை, அதுவும் வரும். அடுத்த பாருங்க, மசகு எண்ணெய் வகைகள் என்று சொல்லுவோம். மசகு எண்ணெயில் நாங்கள் முதலே பார்த்துனாங்க வெவ்வேறு வகையான மசகு எண்ணெய்களை பயன்படுத்தி கொண்டு வாரோம். அப்போ இங்கே என்னென்றால் எண்ணெயின் பிசுக்குமையை வச்சுத்தான், அதாவது எண்ணெயின் தடிப்புன்னு சொல்லுவோம், ஓயிலில் தடிப்பு, அதில் பிசுக்குமையை வச்சுத்தான் என்ன சொல்லுவோம், அதுகின்ற எண்ணெய் வகைகளை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். அப்போ பாருங்கள், பிசுக்குமை அதிகரிக்கின்ற என்றால் பாய்வுத்தன்மை குறைவடையும். அதாவது பிசுக்குமை அதிகம் என்றால் பாய்வுத்தன்மை குறைவாக இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதைப்பின் கீழ் தேங்கியிருக்கிற ஆற்றல் அதிகரிக்கும், பிசுக்குமை குறைவாயின் நன்கு பாயக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்களோட டீசல் பிசுக்குமை குறைஞ்சது, அப்போ என்ன பாயும். ஆனால் எங்களோட ஓயில் வந்து பிசுக்குமை கூடியது, அப்போ என்ன செய்யும் பாருங்கள், அந்த விட்டால் அது ஓடுற தன்மை குறைவாக இருக்கும், ஓடுகின்ற தன்மை குறைவாக இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் என்ன நாங்கள் இந்த பிசுக்குமையை வச்சு நாங்கள் அதில் எண்ணெய் மசகு எண்ணெய் வகைகளை பிரித்து கொள்கிறோம். அப்போ பெரும்பாலும் நாங்கள் இது என்னன்னு சொல்கிறோம் என்றால் எஸ்ஏஇ நம்பர் தான் கொடுக்கும். நாங்கள் பெரும்பாலும் எஸ்ஏஇ நம்பர் தான் நாங்கள் கொடுக்கும். நாங்கள் எஸ்ஏஇ நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிக் இன்ஜினியரிங் பெட்ரோலியம்னு சொல்லுவோம், இன்ஜினியர்ஸ் பெட்ரோலியம்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி ஏபிஐ என்னும் இருக்குது. அது வந்து அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட்னு சொல்லப்படுது. எப்போவுமே எங்கே நீங்கள் படிக்க பாருங்க, கூடுதலாக நாங்கள் உலக நாடு எல்லாம் ஒன்றையும் அமெரிக்கா தனியே தான் ஒன்றையும் தான் வச்சிருக்கு. அமெரிக்காவில் தான் கூடுதலாக அந்த ஏபிஐ இருக்கும். மற்ற எல்லா நாடுகள்லையும் பொதுவாக எஸ்ஏஇ தான் காணப்படும். அது அமெரிக்கன் இயல்பாக இருக்கும். அப்போ எஸ்ஏஇ நம்பர் உயர்வு என்றால் பிசுக்குமை பெருமானம் உயர்வாக இருக்கும். அப்போ பாருங்க, எஸ்ஏஇ நம்பர் குறைவாக இருந்தால் அதன் பிசுக்குமை குறைவாக இருக்கும். அப்போ எஸ்ஏஇ 40 நாங்கள் என்னத்துக்கு பாவிப்போம்? எங்களோட சாதாரணமாக என்ஜின் இயங்குறதுக்கு என்ஜின் ஓயிலாக நாங்கள் எஸ்ஏஇ 40 பாவிப்போம். எஸ்ஏஇ 90 நாங்கள் பாவிக்கிறதுங்க என்றால் முடிவு செலுத்திகைக்கும் துணைப்பொறி பெட்டிக்கும் எஸ்ஏஇ 90 பாவிப்போம். கியர் பாக்ஸுக்கும் எங்களோட டிஃபரன்சியல்னு சொல்லப்படுகிற வேற்றுமைப்படுத்திக்கும் எஸ்ஏஇ 90 பாவிப்போம். சரி, அதேமாதிரி நீரியல் தொகுதிகளுக்கும் 90 பாவிப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்றால் எங்களோட எஸ்ஏஇ 30 பெட்ரோல் இன்ஜின்களுக்கு கூடுதலாக பாவிப்போம். இப்போ நாங்கள் பாவிப்பது எஸ்ஏஇ 30 பெட்ரோல் இன்ஜின்களுக்கு பாவிப்போம். எஸ்ஏஇ 40 டீசல் இன்ஜினுக்கு பாவிப்போம். அடுத்தது பாருங்கோ, ஏன்னா இந்த நாங்கள் எல்லாம் இப்போ எரிபொருள்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்த நாங்கள் எரிபொருள்கள் இப்போ மசகு எண்ணெய்களை வந்து நாங்கள் வேறு தேவைக்காக பயன்படுத்திட்டு வந்த நாங்கள். இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், ஏன்னா 4 சக்கர இழுவை பொறிகளில் நாங்கள் இணைப்பு கூறுகளை இணைக்கும். நாங்கள் கலப்பு இணைப்பம், பெட்டி ட்ரெய்லர்னு சொல்லப்படுகிற பெட்டியை கொழுவோம். ஏன்னா அப்போ இவ்வாறான பகுதிகளை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? 4 சக்கர உழவு இயந்திரம் 2 சக்கர உழவு இயந்திரத்தில் செய்கிறோம். அப்போ அந்த இணைப்புகளை ஏற்படுத்துவது நாங்கள் இணைப்பு கூறுகள்னு சொல்லுவோம். அந்த இணைப்புகளை ஏற்படுத்துவதை நாங்கள் இணைப்பு கூறுகள்னு சொல்லுவோம். இப்போ 4 சக்கர உழவு இயந்திரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா 3 பாயிண்ட் லிங்கேஜ் என்று சொல்லுவோம். 3 பாயிண்ட் லிங்கேஜ் என்று சொல்லப்படுகின்ற இது காணப்படும். 3 பாயிண்ட் லிங்கேஜ் என்று சொல்லப்படுகின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலிணைப்பும் 2 கீழ் இணைப்பும் இருக்குது. மும்மை புள்ளி இணைப்புன்னு சொல்லப்படும். மும்மை புள்ளி இணைப்புன்னு சொல்லப்படுகின்றதில் 2 கீழ் இணைப்பும் ஒரு மேலிணைப்பும் இருக்கும். படத்தில் பாருங்கள், அது காட்டப்பட்டிருக்கு. என்ன இணைப்புகள் மும்மை புள்ளி இணைப்பில் பாருங்கோ, அதாவது நாங்கள் கீழே 2 இணைப்புகளும் மேலே ஒரு இணைப்பும் இருக்குது. இந்த 2வது படத்தில் பாருங்க, அந்த படத்தை அப்படியே நான் திருப்பி போட்டிருக்கிறேன். கீழே உள்ள இணைப்பு வந்து நாங்கள் கீழ் இணைப்பு 2 கலப்பைன்ற 2 முடிவிடத்தையும் இணைத்து கொள்ள முடியும். மேல் இணைப்பில் முச்சி இணைப்பும். இதில் பாருங்கள், இந்த இடது பக்கம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. அது அப்படியே இருக்கும். இடது பக்கத்தை பாருங்க, மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் வலது பக்கத்தில் பாருங்கொண்டு நாங்கள் சுழற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. அப்போ அதுன்ற என்ன, நாங்கள் அந்த இணைப்புக்கோளை வந்து என்ன செய்யலாம்? மாற்றி அமைக்கலாம். அதாவது உயர்த்தி இணைப்புன்னு சொல்லுவோம். உயர்த்தி இணைப்பு அதுதான். உயர்த்தி இணைப்பு தான் அந்த சைட்லிங்னு சொல்லப்படும் அந்த பகுதி. அதை வந்து நாங்கள் என்ன திருகுவதன் ஊடாக அதுக்கு இடையிலான இடைவெளிகளை வந்து மாற்றி அமைக்கலாம். அப்போ நாங்கள் அதே மாதிரி மேலே டொப்லிங்னு சொல்லப்படுகின்ற மேல் இணைப்பும் நாங்கள் என்ன எங்களுக்கு அதன் நீளத்தை கூட்டி குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது அங்கே இருக்கும் பாருங்க. அப்போ இவற்றில் வந்து என்ன கீழே 2 புள்ளி இணைப்புகள் வந்து வலது புறத்தையும் என்ன இடது புறத்தையும் காணப்படும். அப்போ இவன் இங்கே உள்ளது பாருவாங்க, என்ன வலது புறத்தில் உள்ளது மட்டும்தான் செப்பம் செய்யலாம். வலது புறத்தில் உள்ளதான் செப்பம் செய்யலாம், இடது புறத்தில் செப்பம் செய்ய முடியாது. அப்போ இங்கே நாங்கள் தொடுக்க போகிறோம். ஏன்னா இணைப்புகளை தொடுக்க போகிறோம் என்றால் என்ன செய்ய போகிறோம்? முதலாவதாக வந்து நாங்கள் இழுவை பொறி, அதாவது இணைக்கப்படுகின்ற பகுதிகளை கிட்ட கொண்டு போயிடலாம். இணைக்கப்படுகின்ற பகுதியில் கிட்ட கொண்டு போயிடாது. அப்போ என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எங்களோட உழவு இயந்திரத்தில் இழுவை பொறியத்தை என்ன செய்யணும்? அந்த இப்போ கலப்பையோ அல்லது இணைக்கப்படுகின்ற பகுதி இருக்கிறது கிட்ட கொண்டு வருவோம். அப்போ கிட்ட கொண்டு வந்து என்ன செய்வோம்? அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி எங்களோட உழவு இயந்திரத்தை கொண்டு வந்து விடுவோம். விட்ட அப்புறம் என்ன செய்ய போகிறோம்? இறங்கி வந்து என்ன நாங்கள் முதல்ல வந்து இடது பக்க பகுதியே அதுதானே செப்பம் செய்ய முடியாது. அப்போ அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நாங்கள் அதுக்கிட்ட விட்டு என்ன உழவு இயந்திரத்தை விட்டுட்டு நாங்கள் பூட்டுவோம். செப்பம் செய்ய முடியாத இடது பக்க புயம் முதல் இணைப்போம். அடுத்ததாக என்ன நடக்க போன்றால், நாங்கள் இடது பக்க புயம் இணைத்ததன் பிற்பாடு வலது பக்க புயம் வந்து என்ன செய்ய போகிறோம்? இணைக்க போகிறோம். அதுக்கு செட் பண்ணலாம் தானே. அப்போ கொஞ்சம் விடவழி வேறுபட்டாலும் நாங்கள் அந்த வலது பக்க புயத்தை செட் பண்ணுவதன் ஊடாக, அட்ஜஸ்ட் பண்ணுவதன் ஊடாக அதை என்ன செய்வோம்? அதில் இணைச்சு நாங்கள் பொருத்துவோம். இணைச்சு பொருத்திட்டோம். இப்போ அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம்? திருப்பி மீண்டும் மேலிணைப்பை நாங்கள் என்ன பொருத்தலாம். மேலிணைப்புன்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. அப்போ மேலிணைப்பை நாங்கள் என்ன அதின் 2 மேலிணைப்பையும் பொருத்தி நாங்கள் இணைச்சி கொள்ளுவோம்.
அப்போ இது என்ன ஒரு நாங்கள் சாதாரணமாக எங்களோட கலப்பைகளை பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயல்முறை. கலட்டைக்கு என்ன செய்யணும்? முதலாவது நாங்கள் மேல் வலது இடது கண்டு வரும், மேல் வலது இடது, அது அப்படியே ரிவர்ஸில் வரும், ரிவர்ஸில் வந்துடுறாங்க. இப்போ அடுத்தது நாங்கள் பெட்டி ஏன்னா இப்போ பெட்டியை இணைக்க போகிறோம் என்றால் பாருங்க, கீழே நாங்கள் இப்போ கீழே ஒரு கொளுக்கி அமைப்பு இருக்கும், அதில் தான் 4 சில்லி இயந்திரங்கள் உழவு இயந்திரங்களுக்கு என்ன பெட்டியை இணைச்சி கொள்ளுவோம். ரைட். இப்போ கலப்பைகளில் நாங்கள் ரொட்டவேட்டர் சொல்லப்படுறோம், சுழல் கலப்பை இணைச்சிருக்கோம். சுழல் கலப்பை இணைக்க போகிறோம் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்? வலுவை வழங்கணும். வலுவை வழங்குறதுக்காக என்ன செய்யணும்? அந்த வலுப்பெரு தண்டுன்னு சொல்லப்படுற வலுப்பெரு தண்டை என்ன செய்யணும்? உங்களோட பிடிஓன்னு சொல்லப்படுற பவர் டேக் ஓஃபோட நாங்கள் பொருத்தணும். பவர் டேக் ஓஃபோட பொருத்தி கொண்டோம் என்றால் அது சரி. அப்போ இதெல்லாம் நாங்கள் அதில் இணைக்க போன்ற பகுதி. அதே மாதிரி லேண்ட் மாஸ்டராக இருந்தால் என்ன செய்வோம்? நாங்கள் அதோட பெட்டி என்று சொல்லப்படுகின்ற இணைப்பிடத்தில் வந்து பெர்மனண்ட்டாக இணைச்சி கொள்வோம். பிறகு மேலே இப்போ சுழல் கலப்பு என்றால் மேலே கொண்டு நாங்கள் அதில் ஒரு வீல் கப் ஒன்று இருக்கும், அதில் கலட்டி அதில் பொருத்துவோம். அப்போ இதுகள் நாங்கள் பொருத்துகின்ற முறைகளாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இப்போ உழவு இயந்திரத்தில் 4 சக்கர உழவு இயந்திரத்தில் இணைக்கத்தக்க உபகரணங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் உழுவுறதுக்காக என்னென்ன இப்போ தட்டுக்கலப்பை, ஜப்பானிய மாற்றுத்தகு கலப்பை, மாற்றுத்தகு கலப்பை, அச்சுத்தட்டு கலப்பை, வட்டத்தட்டு கலப்பை இதெல்லாம் நாங்கள் உழுவுறதுக்காக போகிறோம். தூர்வியாக்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முள்ளு கலப்பை, வட்டத்தட்டு ஹரோ, அதே மாதிரி சுழல் கலப்பை போன்றவற்றை நாங்கள் இணைச்சி கொள்வோம். மட்டப்படுத்துறதுக்காக மட்டப்பலகையை நாங்கள் இணைச்சி கொள்வோம். அடுத்த விதையிடு கருவி என்று பார்த்தீங்கன்றால் நாங்கள் சீரியஸ்கள் கூடலாம் பார்ப்போம், விதையிடு கருவி பாவிச்சு கொள்வோம். விதையிடு கருவிகளை நாங்கள் அதில் பொருத்தி கொள்ளலாம். இப்போ நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருப்பீர்கள், பெரிய பெரிய டிராக்டரில் வந்து பின்னுக்கு வந்து விதையிடு கருவி பொருத்தப்பட்டிருக்கும். பெரிய ஏக்கர் ஹெக்டேர் கணக்கில் நாங்கள் விதைக்க போகிறோம் என்றால் ஆக்களை பயன்படுத்திடாது. அப்போ அதுக்காக என்ன செய்ய போகிறோம்? விதையிடு கருவியை நாங்கள் பொருத்துவோம். அடுத்தது பீடை கட்டுப்பாட்டுக்காக பீடை தெளி கருவிகளையும் பாவிப்போம். நீங்கள் டிராக்டரில் வந்து பாவிக்கிறது வந்து கூடுதலாக தெரியும். இங்கே நாங்கள் தோளில் சுமக்கிறதான் கூட பாவிக்கிறோம். பெரிய பரப்புக்கு அடிக்க போகிறோம்னா டிராக்டரில் கொழுவி நாங்கள் அதை பீடை கட்டுப்பாட்டு தெளி கருவிகளை பொருத்தி பாவிக்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி 2 சக்கர உழவு இயந்திரத்தில் நாங்கள் பொருத்தக்கூடிய உபகரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அச்சுத்தட்டு கலப்பை பொருத்தலாம். அதாவது மாற்றத்தகு அச்சுத்தட்டு கலப்பை இல்லை ஜப்பானிய மாற்றத்தகு கலப்பை பொருத்தலாம். அதே மாதிரி நாங்கள் சுழல் கலப்பையை பொருத்தலாம். மண் திரள்களை உடைப்பதற்காக சுழல் கலப்பையை பொருத்தலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்றால் மட்டமாக்க வந்து மட்டக்கலப்பையை பாவிக்கலாம். அப்போ இதுவரையும் நாங்கள் எங்களோட இயந்திரம் அதாவது என்ஜின்டையும் இழுவை பொறிகளோட தொழிற்பாடுகளை பற்றி பார்த்து நாங்கள் அதாவது என்ஜின் என்றால் என்ன, அது என்ஜின் வகைகளில் 2 வகை இருக்குது, ஈரடிப்பு என்ஜின் 4 அடிப்பு என்ஜின் என்றும். உழவு இயந்திரத்தை பற்றி இழுவை பொறிகளை பற்றி பார்த்து நாங்கள் இழுவை பொறிகளில் என்ன 2 வகையான இழுவை பொறி இருக்குது, 2 சக்கர இழுவை பொறி, 4 சக்கர இழுவை பொறி என்று இருக்குன்னு பார்த்து நாங்கள் அந்த 4 சக்கர இழுவை பொறி 2 சக்கர இழுவை பொறிகளில் காணப்படுகின்ற தொகுதிகள் பற்றி பார்த்து நாங்கள் அதாவது எங்களோட வலுவூடு கடத்தல் தொகுதி, எரிபற்றல் தொகுதி, ஃபியூவல் சிஸ்டம் எரிபொருள் தொகுதி, கூலிங் சிஸ்டம் குளிர்த்தும் தொகுதி, நீரியல் தொகுதி ஹைட்ராலிக் சிஸ்டம் எல்லாம் பார்த்து நாங்கள். அடுத்தது அது இப்போ எங்களோட உழவு இயந்திரங்கள் அல்லது இழுவை பொறிகளில் பொருத்தக்கூடிய உபகரணங்கள் அந்த பொருத்துகின்ற இடங்கள் பற்றியும் பார்த்து நாங்கள். அப்போ இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.